என்னால வலுக்கட்டாயமா துரோகம் பண்ணி பிராச்சியை கல்யாணம் பண்ணிக்கவே சத்தியமா முடியாது. என்னால முடியாது. ஏன் முடியாது? என்னால முடியாது. வேற யாராவது இருந்தா அது வேற ஒரு விஷயம். ஆனா இது நீ பிராச்சி. என்னோட காதல் உண்மையானதுன்னா நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்லணும்? என்கிட்ட கொடு ப்ரோ. இங்க என்ன நடக்குது? இந்த அப்படி ஓகே, ஸ்டிக் டு த பிளான் ப்ரோ. இந்த பக்கம் வா. இப்போ போ பண்ணி போ. இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை மாத்திக்கோங்க. அப்புறம் மாப்பிள்ளை இப்போ தாலியை கட்டிட்டு நெத்தியில குங்குமத்தை வச்சு விடுங்க. என்னாச்சு? என்ன என்ன சொல்ற நீ? அதான் இப்ப கேட்டுட்டு இருந்தல. என் டாடி இப்போ உன் அம்மா கூட இருக்காரு. அவரை யாரோ இப்ப கொல்ல பாக்குறாங்க. ப்ளீஸ் அவங்க எங்க இருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லு பிராச்சி. அப்படின்னா அம்மாவோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இங்க பாரு, டைம் வேஸ்ட் பண்ணாம ப்ளீஸ் உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு முதல்ல சொல்லு. எனக்கு தெரியாது. நான் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். பட் டோன்ட் வரி, நான் எப்படியாவது அவங்கள நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, நான் அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறேன். பிராச்சி அது வந்து காலை எடுங்க டாட், காலை எடுங்க. எடுக்கவே மாட்டேங்கிறாரு. சானா அம்மாவையும் அப்பாவையும் யாரோ கொல்ல பாக்குறாங்க. அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. நம்ம உடனே போகணும். சீக்கிரமா. ஆரியன், நான் ரியா கிட்ட போய் சொன்னது அது இந்த அளவுக்கா வந்திருக்கும். இந்த தந்த வச்சு நம்ம போய் ஆகணும். வா. அடம் மெதுவா, எங்க நீ ஓடுற? என்னாச்சு? எதுவும் ஆகல. ஆனா எப்பவும் இப்படிதான் நடக்குது. என்ன நடக்குது? உங்களுக்கு என் நம்பர் ஞாபகத்துல இல்லல? இந்த விஷயமா? ஜஸ்ட் ஃபார் திஸ் நீயே சொல்லு. நாம நம்பரை ஞாபகம் வச்சுக்கணுமா இல்ல நம்பருக்கு சொந்தக்காரங்களை ஞாபகம் வச்சுக்கணுமா? நான் இந்த கேட்டகரியில வரேன். நீ எந்த கேட்டகரியிலயும் வர மாட்டேன். இல்ல நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ எல்லாத்தை விட மேலானவ. உனக்கு எல்லா விஷயமும் தெரியும். எப்படி நடந்துக்கணும் என்னங்கிறது எல்லாமே தெரியும். நீ ரொம்ப ஸ்பெஷல் கேட்டகரி. என்ன பெரிய ஸ்பெஷல்? அப்படி ஸ்பெஷல் கேட்டகரி சேர்ந்தவங்களோட நம்பர் தான் மறந்துட்டீங்களா? நம்பரை மறந்துட்டானா மத்தது எல்லாமே ஞாபகத்துல இருக்கு. மத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? எல்லாம் ஞாபகம் இருக்கு. நாம முதல்ல எப்ப சந்திச்சோம்? Are you serious? முதல் தடவை சந்திச்சோமா? இதெல்லாம் ஒரு கேள்வியா? நம்ம தான் முன்னாடியே இருக்குமே, இப்பதான் சந்திச்சோம். இது என்ன பதில்? இல்ல இதுதான் கரெக்டான பதில். நீ போய்லாம் சொல்ல முடியாது. நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. கரெக்டா? இப்ப அடுத்த கேள்வி. சரி, நாம முதல்ல எப்ப சண்டை போட்டுக்கிட்டோம்? சண்டை போட்டுக்கிட்டோமா? ரவுடிங்க துரத்திக்கிட்டு இருக்க நேரத்துல காமெடி வேணுமா? முதல் தடவைனா நம்ம இப்பெல்லாம் மீட் பண்றோமோ அப்பெல்லாம் சண்டை போட்டுக்கிறோம். இதுல என்ன முதல் தடவை? இட்ஸ் ஆல்வேஸ் a new time. அடுத்த क्वेश्चन. சரி, எனக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல இல்ல எப்ப நீங்க சாரி எனக்கு சொன்னீங்க? குழந்தைங்க ஆடுற கேம்லாம் ஏன் ஆடுற? தப்பான கேள்வி என்ன கேக்குற? உனக்கு தெரியல நான் சாரி சொல்ல மாட்டேன்னு. எனக்கு சாரி சொல்லிருக்கேன். நான் எப்ப சொல்லிருக்கேன்? அப்படியா? அது சரி. ஓகே, அப்ப எப்ப நம்ம முதல் தடவையா? போதும், தாங்க முடியல, நிறுத்திக்க. நான் சொல்றதை கேளு. கேக்குறதா இருந்தா நல்லதா கேளு. இப்பதான் நமக்கு கல்யாணம் இருக்கு. நாம ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்றோம். ஏதாவது ரொமான்டிக்கா கேள. அது எப்படி கேட்கணும்னா, நான் உனக்கு எப்ப ஐ லவ் யூ சொன்னேன்னு. அப்புறம் கேளு, முதல் தடவை நான் எப்ப உன்னை என்னோட சேர்த்து அணைச்சிக்கிட்டேன்னு கேட்கணும். அதுக்கப்புறம் எப்ப நான் உன்னை முதல் தடவையா கிஸ் பண்ணேன்னு கேட்கணும். அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி கேளு. அதுக்கப்புறம் முதல் தடவையா. போதும். இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஏன் ஞாபகம் இருக்குன்னு அதை பத்தி கேட்க மாட்டேன் இல்லையா? கேளு. ஏன் வருஷம் பூரா ராத்திரியில நடக்கும்? இல்ல, ஐ மீன் மதியானத்துக்கு மேல என் மூளை வேலை செய்யாதுல்ல. எனக்கு சண்டை போடுற விஷயத்த பேச விருப்பம் இல்ல. நான் உன் கூட சேர்ந்து இருக்கும் போதுல அன்பான விஷயங்களை நினைவுல வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் கூட சேர்ந்து இருக்கும் போது எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நான் மறக்க மாட்டேன்.
என்னால மறக்கவும் முடியாது. அதனால உன்னை தவிர எந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு ஆசைப்படல. உனக்கு ஒன்று தெரியுமா, நீ என் முன்னாடி இருக்கும்போது அப்ப நான் எதையுமே மிஸ் பண்ண மாட்டேன், எதையும் மிஸ் பண்ண மாட்டேன். அப்ப நான் உங்க கூட இல்லைன்னா நீங்க எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவீங்களா? உனக்கு ஒன்று தெரியுமா, இங்க பாரு, நான் உன்னை இது வரைக்கும் மிஸ் பண்ணதா நினைச்சதே இல்லை. அதுக்கு காரணம் எப்பவும் நீ என் பக்கத்துல இருக்கிறதா நான் நினைச்சுப்பேன். ஏன்னா அப்படி நினைக்கும் போது தான் நான் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா உணர்றேன். அதனால நீ என் பக்கத்துல இருந்தா அது போதும். ஓகே? நீங்க எப்பவுமே இதே தான் பண்ணுவீங்க. உங்ககிட்ட யாராலையும் பேசி ஜெயிக்க முடியாது. இப்படியே பேசி பேசி பேச வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு மத்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு என்ன இருப்பீங்க. பேச வேண்டியது இருக்கு? நான் உனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம், அவ்வளவுதானே. இதுக்கு மேல லைஃப்ல என்ன தேவை? எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. எல்லாம் புரிஞ்சுட்டா அப்புறம் எதுக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசி டைமை வேஸ்ட் பண்ற? பக்கத்துல இருக்கல, வந்து என்ன அழைச்சிக்க வேண்டியதானே. என்ன பண்றீங்க நீங்க? அட பிராச்சி கேளு. இங்க பாரு நில்லு 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 நில்லு. நான் சொல்றத கேளு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. உன்னோட மாம் டாடுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. Really? உனக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும். என்ன நம்ப நீ. அதெல்லாம் கண்டிப்பா எதுவும் நடக்கவே இல்ல. அப்ப ரியா சொன்னது அது போய். நான் தான் அவகிட்ட அப்படி சொன்னனே. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவ கோயிலுக்கு வந்துட்டா. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது எனக்கு விருப்பம் இல்ல. அதனால நான் இங்க இருந்து அவளை அனுப்பிட்டேன். அவ போய் சொல்லிட்டா. ஞாபகம் இருக்கா, நான் தான் உன்னை கை பிடிச்சி ரூமுக்கு கூட்டிட்டு போனல. அப்ப சகனாவும் கூட இருந்தா இல்லையா? அதுக்கு முக்கியமான காரணம் ரியா அங்க வந்திருந்தா. அதான் விஷயம். பலக்கூட அம்மா அப்பா வந்திருந்தாங்க. நாங்க ஏதோ பேசி அவங்களை இங்க இருந்து அனுப்பி வச்சிட்டோம். இல்ல, நீ தானே பலக்கூட அம்மா அப்பா வந்தாங்கன்னு சொன்ன. அப்புறம் எதுக்காக போய் சொல்ற? எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே எங்க அப்பா அம்மா ஏதோ ஆபத்துல மாட்டிருக்காங்க. நீ இல்ல, நான் உன்கிட்ட போய் சொல்லல. ரியா கிட்ட தான் போய் சொல்ல. நீ தான் என்கிட்ட போய் சொல்லிருக்க ரன்வி. என்னைக்கும் உன்கிட்ட நான் போய் சொல்ல முடியாதுமா. அப்படியா? என் கண்ணை பார்த்து இது வரைக்கும் நீ என்கிட்ட போய் சொல்லன்னு சொல்லு. சொல்லு. இன்னைக்கு அம்மன் கோவிலுக்கு 3 மணிக்கு பிராச்சியை நீ கூட்டிட்டு வரணும் சகனா, ஓகேவா? ஏன்னா இன்னைக்கே நான் பிராச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னால உன்கிட்ட போய் சொல்லவே முடியாது. என் மேல சத்தியம் பண்ணு. அப்படின்னா போய் சொல்லிருக்க. எப்ப சொன்னேன்னு உனக்கு தெரியாது. நீ எப்ப போய் சொன்னேன்னு கண்டுபிடிக்க எனக்கு நேரம் இல்ல. பரவாயில்ல. டாக்ஸி. அட பிராச்சி. டாக்ஸி. பிராச்சி, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உண்மையை தான் சொல்றேன். உன் உண்மை பொய்ய பத்தி எனக்கு கவலை இல்ல. என் அப்பா அம்மா பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நான் காப்பாத்தி ஆகணும். நீங்க பாரு, உங்க அம்மா அப்பாக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அவங்க நல்லதா இருக்காங்க. ட்ரஸ்ட் மீ, என்ன நம்பு. அட ப்ரோ, இப்போ என்ன பண்றது? இப்போ என்ன பண்றதுன்னு என்ன கேட்டா, நான் ரியா கிட்ட என்னெல்லாம் போய் சொன்னேனோ ரியா இவகிட்ட அது எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கா. அவங்க அம்மா அப்பாக்கு ஆபத்துன்னு வேற சொல்லிருக்கா. ஐயோ, நான் எதையும் பார்க்கல. நான் இப்ப வந்துடுறேன். இவரு சண்டை போட்டுட்டு இருந்தாரு. கண்ணுல தூசி இல்ல, விழுந்துச்சு. கண்ணுல தூசி விழுந்தனால சண்டை போட்டாரு. சண்டைதான். சண்டையா? ஆமா, சண்டைதான். சண்டை இப்படி போட்டீங்கன்னா அன்பை எப்படி காட்டுவீங்க? நான் காட்ட தயாரான இவதான் ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஆண்டி, நீங்க சரியான நேரத்துல சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. சூப்பர் ஆண்டி. நீங்க அப்பப்ப வந்துட்டு போங்க. அன்பு காட்டுறது எப்படி நான் காட்டுறேன். இது வேற ஸ்டார்டிங் தான். ஆனா இவ சண்டை போடுற. நீங்க அன்பு காட்ட சொல்லுங்க இவள. இவ என்ன குழந்தைங்க மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கா. நீங்க இவள திட்டுங்க. என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. நீங்க திட்டுங்க இவள. நீதான். இங்க பாருப்பா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. அன்பு எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க இந்த விஷயத்தை இவ்வளவு அழகா சொன்னீங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு எல்லாமே புரிஞ்சு. அட்ரஸுக்கு ஆண்டி, நீங்க இவ பேச்சல மயங்கிடாதீங்க. உங்களை அவ சைடு இழுக்க பாக்குறா. இப்ப குழந்தைங்க மாதிரி யார் பேசுறது? குழந்தை மாதிரியா? நானா? 2 பேரும் சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க. 2 பேரும் என்னைக்கு பிரியாம இருக்கணும். இதுக்காக நீங்க மொத்த உலகத்தையும் எதிர்த்தாலும் பரவாயில்ல. இந்த உலகமே அன்பால தான் இயங்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்களும் ஒரு உதாரணம் தான். உங்களை மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப குறைச்சல். ஏன்னா எல்லாருமே இப்ப சுயநலவதியா மாறிட்டாங்க. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, 2 பேரும் எப்போதும் பிரியவே மாட்டேன்னு. அப்புறம் இந்த உலகத்துக்கு உன்னை நிரூபிக்கணும். எப்ப காதலர்கள் இந்த உலகத்தை எதிர்த்து சண்டை போடுறாங்களோ அவங்க வெற்றியை தேடி போக வேண்டாம். வெற்றி அவங்கள தேடி வரும். அந்த ஆண்டவை உங்க 2 பேரையும் எப்போதும் சந்தோஷமா வச்சிருக்கணும். இதுதான் என்னோட ஆசீர்வாதம். சந்தோஷமா இருங்க. என்கிட்ட ஒரு gift இருக்கு. இதோ வந்துடுறேன். ஐம் சாரி. எதுக்கு சண்டை போட்டதுக்கு. அட இருக்கட்டும். இந்த சாரி எல்லாம் தெரியாதவங்க தான் சொல்லிக்கிறது. ஆண்டி இவ்வளவு பெரிய லெக்சர் கொடுத்துட்டு இங்க இருந்து போயிருக்காங்க. எங்க அன்பு இருக்கோ அங்க கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இப்படி பார்த்தா நான் தான் உனக்கு ஒன்று கொடுக்கணும். என்ன?
இப்பவும் தூசி போக மாட்டேங்குது. நல்லா உள்ள போயிடுச்சோ? என் கூட வாங்க, உங்களுக்கு ஒன்று காட்டணும். வாங்க. கண்டிப்பா எனக்கு கிளாஸ் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஜீப்போட கீ கொடு. கீ என்கிட்ட தான் இருக்கு. ஆனா நான் பைக்ல வந்தேன். ஏன்னா இந்த ரோடு எவ்வளவு கரடு முரடா இருந்தாலும் ஜீப் இல்லைனாலும் பைக்கால போக முடியும். அதுவும் இல்லாம நம்ம கான்ட்ராக்டர் டைம் பேஸ். டைம் முடிஞ்சிருச்சுன்னா பணமும் முடிஞ்சு. பணம் எனக்கு மட்டும் தான் சொந்தம். ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் என்னோட பர்சனல் கான்ட்ராக்டா மாறிடுச்சு. எங்க பர்சனல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாரு கொல்றாங்களோ அவன் தான் ஜெயிச்சான். ஜெயிக்க போறது நான் தான். யாரையும் ரெக்கார்ட் பிரேக் பண்ண விட மாட்டேன். அதே மாதிரி என்னோடதையும் நான் யாரையும் பிரேக் பண்ண விட மாட்டேன். 100% பக்காவா வச்சுப்பேன். அப்ப சரி, இப்ப கான்ட்ராக்ட் நம்ம 2 பேருக்குள்ள. 3வது ஆள் இங்க வரக்கூடாது. ஓஹோ, நம்ம பாம்பண்ணனும் இங்க தான் இருக்காரா? நல்ல பேர் போன கில்லரா இருந்தாலும் அவரால் ஒன்னும் செய்ய முடியல. பாம்பண்ண கிட்ட விஷயம் எல்லாமே தீந்து போச்சு போல இருக்கே. அப்படி இருந்த கான்ட்ராக்டை ஏத்துக்கிட்டாரு. ரொம்ப காமெடியா இருக்குல்ல. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க 10-12 குண்டாச்சும் வேஸ்ட் பண்ணிருப்பீங்கல்ல. ஆமா, அந்த குண்டை வச்சு என்ன பலூன் சுட்டீங்களா? சொல்லுங்க. சரி, நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறீங்களா? நீங்க 2 பேரும் பக்கத்துல இருக்க திருவிழாக்கு போயிட்டு 2 பேரும் பாம்பு வித்தியை காமிச்சு பொழிச்சுக்கோங்க, போங்க. அதுக்குள்ள நான் கொன்னுட்டு 2 கோடியை நான் எடுத்துருவேன். வேணா நான் உங்களுக்கு 2-3 லட்சம் தரேன். அட்லீஸ்ட் இந்த பணம் ரிட்டைர்மெண்ட் பணமா நினைச்சுக்கோங்க. சரி, நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா சொல்லு. அட நிறுத்துங்க. ஏய் அமைதி. நம்ம தொழிலுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. 2 பேர் சண்டை போடும்போது சண்டை முடியற வரைக்கும் 3வது ஆள் உள்ள வரவே கூடாது. இவனோட பாடிய காட்டு விலங்குக்கு இரையாக்கிடுங்க. அது உங்களோட வயிறாவது நிறையட்டும். நாங்க சொல்றது கேட்கலன்னா உங்களுக்கும் இதே நிலைமை தான். நீங்க பயப்படாதீங்க. அபிஷேக் மெஹ்ராவை கொண்டு அதுல எவ்வளவு பணம் கிடைக்குதோ அதுல நீங்களும் பாதி எடுத்துக்கலாம். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அபிஷேக் பிரேம் மெஹ்ராவை கொல்ல போறது எங்க 2 பேர்ல ஒருத்தர் தான். நீங்க சும்மா வேடிக்கை பார்த்துட்டு காசு வாங்கிட்டு போங்க. புரிஞ்சுதா? அபிஷேக் பிரேம் மெஹ்ரா, உயிர் பிச்சை போடுன்னு நீ என் காலை பிடிச்சு கெஞ்சுவ. ஆனா நான் அந்த வாய்ப்பை தரவே மாட்டேன். சார், அது நான் தூசி எடுத்துக்கிட்டு இருந்தேன். வெளியவே நிப்பீங்களா? உள்ள வாங்க. என் சக்திக்கு நான் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன். சார், ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க. நீங்க சரித்திரம் படிச்சிட்டீங்க. பொதுவா இந்த விஷயத்தெல்லாம் யார் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அக்கா, தங்கச்சி, அவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் டெக்கரேஷன் பண்ணுவாங்க. முதல் தடவை ஒரு ஆம்பளை பண்ணிருக்கீங்க. உண்மையிலே என்ன பேசுறீங்க நீங்க? அத நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் இல்ல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இவங்களுக்கு சாப்பாடு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியலையே. உங்களுக்கு சாப்பாட கிச்சன்ல வச்சிருக்கேன். இது இவங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். நான் ஒன்னும் குழந்தை கிடையாது. நான் அவங்களுக்கு தான் கொடுக்க போறேன். சரி, நான் அவங்களுக்கு கொடுக்கற விடுங்க. இவங்க 2 பேரும் நம்மள மாதிரி சண்டை போடல. என்னாச்சு? கம்மியா இருந்தா சொல்லுங்க, சரியா? இன்னைக்கு நீங்க 2 பேரும் ஒரே தட்டுல சாப்பிடணும், சரியா? இது எங்களோட சம்பிரதாயம். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கல்யாண நாள் அன்னைக்கு ஒரே தட்டுல சாப்பிடணும். அதான் எங்க சம்பிரதாயம். இப்படி பண்றதுனால அன்பு அதிகமாகும். சூப்பர். போலாமா? கொஞ்சம் இருங்களேன். நீங்க 2 பேரும் உண்மையிலேயே அற்புதமான ஜோடிதான். என் கண்ணே பற்றும் போல நம்ம இருக்கு. கண்ணெல்லாம் அவங்க மேல படாது.
அவளுக்கு புள்ள ஞாபகம் வந்துருச்சு. அதனாலதான் அப்படி சொல்றா. சாப்பாடு ஆறிட போகுது, சீக்கிரமா சாப்பிடுங்க. சரி. நான் அப்பவே சொன்னேன் இல்லையா அவர் பலாப்பழ மாதிரின்னு. இங்கதான் நிறுத்துங்க. ஓகே பாய். என்ன பார்ட்னர் பாய் சொல்றீங்க? முதல்ல ஆட்டோல இருந்து கீழே இறங்குங்க. உங்க வீடு வந்துடுச்சு, நீங்க போங்க. என்ன? இல்ல நீங்க கண்டிப்பா இறங்கியே ஆகணும். நான் ஏன் இறங்கணும்? என் வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு, நான் வீட்டுக்கு போயே ஆகணும். சரி சொல்லுங்க, வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? அட ஒரு நிமிஷம், நீங்க என்னமோ சொல்ல வந்துட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. என்னன்னு தெளிவா சொல்லுங்க. சொல்றேன். முதல்ல ஆட்டோ விட்டு கீழே இறங்குங்க. தம்பி ஒரு நிமிஷம். இப்ப சொல்லுங்க. அபி பிரக்யாவை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் முதல்ல எங்க வருவான் சொல்லுங்க? உங்க வீட்டுக்கு தான். இந்நேரம் அவன் வந்திருப்பான் இல்லையா? ஒருவேளை அவங்க இன்னும் வரலன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு பாக்கி இருக்கு. பிரக்யாவோட கிரகப்பிரவேசம். அத கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். புரிஞ்சதுல? அப்ப உள்ள வாங்க. தம்பி எவ்வளவு ஆச்சு? பரவாயில்ல, இருக்கட்டும். இங்க பாருங்க, நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. பையன் வீட்ல இருந்து நாங்க எதுவுமே வாங்க மாட்டோம். தெரியும். பொண்ணு வீட்டுக்காரங்க என்னைக்குமே பையன் வீட்டுக்காரங்களோட பெரிய கோடீஸ்வரங்க தான். ஏன்னா அவங்க மனச கல்லாக்கிக்கிட்டு தான் தங்கமான பொண்ணை இன்னொரு வீட்டுக்கு அனுப்புறாங்க இல்லையா? சரிதானே? சரி வாங்க. ஆச்சரியமா இல்ல? நான் சொன்னது நான் ரியா கிட்ட போய் சொன்னேன், அது எனக்கே திரும்பிடுச்சு. இப்ப பிராச்சி கிட்ட உண்மையை சொல்றேன், அவன் ஏத்துக்கவே மாட்டான், கிளம்பி போயிட்டே இருந்துட்டா. இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுது? நான் என்ன செய்யட்டும்? பிராச்சி என்ன நம்புறதுக்கு நான் என்ன பண்ணணும் இப்போ? இங்க பாரு, நீ எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா அவ ஏற்கனவே உன்னை நம்புறா இல்லையா? அம்மாவை நினைச்சு அவ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா, அதனாலதான் அப்படி ரியாக்ட் ஆயிட்டா. சோ ஜஸ்ட் டோன்ட் வரி. யா ஷூர். பட் எனிவே காய்ஸ், ஆல் இஸ் வெல் த எண்ட்ஸ் வெல். தேங்க் யூ so much பலக், நீ எனக்காக ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்ட. உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். தேங்க் யூ so much. உங்களுக்கு என்ன ரோல் கொடுத்தனோ அதை அப்படியே அருமையா பண்ணி கலக்கிட்டீங்க. போதும் நிறுத்துடா, எங்களை பாராட்டியே வெக்கப்பட வைக்காத. பட் எது நடந்தாலும் நல்லதுக்கு மட்டும்தான். நான் பிராச்சியை கல்யாணம் பண்ணிக்காதது ஒரு வகையில நல்லதுதான், அதுவும் சரிதான். என்ன இந்த மாதிரி மறைஞ்சி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்றதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? கல்யாணம்னா கிராண்டா சூப்பரா பிரம்மாண்டமா பண்ணணும். குதிரை மேல மாப்பிள்ள ஊர்வலமா வந்து சும்மா தாம் தூம்னு பண்ணலாம். just like that ரன்வீர். அதுதான் என் ப்ரோ ரன்வீர். I know. அப்படிதான் பண்ணணும். உண்மையான காதல் என்னைக்குனாலும் ஜெயிக்கும். இந்த மாதிரி கல்யாணம் நடக்காதது நல்லதுதான். ஐ மீன் இந்த மாதிரி நடக்கல. ட்ரூ. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. இவன் நல்லவனாயிட்டான், இந்த விஷயத்தால நம்ம 3 பேரும் முட்டலான மாதிரி தெரியல. நாம முட்டாள் தான், ஆனா ஃப்ரெண்டுக்காக தானே. பரவாயில்ல. இங்க பாருங்க, நீங்க இந்த அளவுக்குலாம் என்ன தயவு செஞ்சு பாராட்டாதீங்க ப்ளீஸ். ஏன்பா வெக்கமா இருக்கா? இல்ல வெக்கலாம் இல்ல. ஆக்சுவலி இது ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை பிராச்சியை நான் நேரடியாக கல்யாணம் பண்ணிக்க முடியாம போச்சுன்னா திரும்பவும் நான் இதே பிளானுக்கு தான் வந்தாகணும். திரும்பவும் தான். என் காதலுக்காக என்ன வேணாலும் பண்ணணும் இல்லையா? என்னோடது உண்மையான காதல். இங்க பாருங்க, என்னோட வாழ்க்கையில பிராச்சி கூட மட்டும் சேர முடியாம எதனா ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு. இதே மாதிரி ஓகே? இதே மாதிரியா? திரும்பவுமா? இப்பவே பண்றோம். பண்ணிட்டா போச்சு. புடி அவனை புடி. விடாதீங்க, புடிங்க. நான் விடுற மாதிரி இல்ல. உன்னனா எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எங்க ஓட பாக்குற செல்லம்? இப்போவாவது உண்மையிலேயே யார் நடிக்கிறாங்கன்னு சொல்றியா? உனக்காக எவ்வளவு பொய்ய சும்மா கதை கட்டி விட்டேன் தெரியுமா? பொய்யா நாங்க நடிச்சோம். அதுக்கப்புறம் உனக்காக உன் தம்பி காரியம் பண்ற ஐயரை கூட கூட்டிட்டு வந்தான். என்ன காரியம் பண்ற ஐயரா? நீ இப்ப அவங்கள தனியா விட போறியா இல்ல எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தர போறியா? அட இருங்கள வர. கல்யாண பொண்ணு கையில மருதாணி இல்லனா நல்லாவே இருக்காது. ரொம்ப இல்லனாலும் சாஸ்திரத்துக்காவது கொஞ்சோண்டு கையில வச்சுக்கோ, புரியுதா? அவங்கள தொந்தரவு பண்ணாம சீக்கிரம் வா. போலாமா? என்ன போ சொல்லிட்டு நீங்க வந்து நிக்கிறீங்க? இது என்னோட காரோட கீ. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. பையனுக்காக வாங்கினேன். என்னைக்காவது ஒரு நாள் அவன் எனக்கு வண்டி ஓட்ட கத்து கொடுப்பான்னு நினைச்சேன். ஆனா அவன் வாழ்க்கையை கத்து கொடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் அவன் திரும்ப வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இது உனக்கு உபயோகமா இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோப்பா. இந்த காலத்துல இந்த மாதிரி ஆளுங்களா இன்னும் இருக்காங்களா? ஏய் ஏய், என்ன அவங்க 2 பேரும் அவங்க பிள்ளைய நினைச்சு அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீ
எனக்கும் என் சொந்தத்தை பத்தி ஞாபகம் வந்துருச்சு. நாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சரிதாமா எவ்வளவு ஆசைப்பட்டாங்க தெரியுமா? நமக்கு கல்யாணம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்க கையால மெஹந்தி போடுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பல்ஜித் பாட்டி இருக்காங்களே, அவங்க அப்படியே சவிதா மாதிரி தான். நீ என்னைக்கு பிரக்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறியோ நாளைக்கு டான்ஸ் ஆடுவேன்னு சொன்னாங்க. அவங்க 2 பேரையும் பிரிஞ்சு நம்ம ரொம்ப தூரத்துல இருக்கோம். என்ன தூரம்? நாம் ஒன்னும் தூரமாலாம் இல்ல, நாம பக்கத்துல இருக்காங்கன்னு நினைச்சுக்கலாம். அங்கிள் இருக்காரு, அவரு பல்ஜித் பாட்டியாவும், அப்புறம் ஆன்டி இருக்காங்க இல்லையா, அவங்கள சவிதாவா நினைச்சுப்போம். வேணா யோசிச்சு பாரு. இதுல யோசிக்க என்ன இருக்கு? நீங்க சொல்றது உண்மைதான். நம்மள சொந்தம்னு நினைச்சனாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்க. வெளியாளுக்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்களா என்ன?